அறக்கட்டளை நடத்தும் 40வது தேசிய கண்தான இருவார விழா 2025 இங்கே தொடங்கி வைக்கப்படுகிறது. நமது அறக்கட்டளையில் இன்று வரை 60க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு நம்ம அரசன் ஐ ஹாஸ்பிட்டல் மூலிமா நம்ம கண்தானம் கண் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது. அதில் குறிப்பாக இன்னைக்கு ஒருத்தர் வந்திருக்கிறாங்க, துளசி அம்மா. அவங்கள மேடைக்கு முன் வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அந்த அரசன் ஐ ஹாஸ்பிட்டல் மார்க்கெட்டிங் மேனேஜர் புவனேஷ் அவர்களே அவர்களுக்கு செய்த அந்த ஆபரேஷன் பற்றின சில விளக்கத்தை அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். கருவெளி பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு கண்தானத்தின் மூலமாக பெறப்பட்ட கருவெளிகள் மூலமாக அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு வருகிறது. அந்த வகையில் ஈரோடு விவிசிஆர் நகரைச் சேர்ந்த துளசி என்பவருக்கு கருவெளிகள் பொருத்தப்பட்டு தற்போது அவர்களுக்கு மருத்துவ சேவைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. பண்ணுச்சுங்க, கருவெளி மிஸ்டேக் ஆயிடுச்சுங்க. ஜிஹெச்சில் தான் பண்ணினேன். அது மிஸ்டேக் ஆகி அப்புறம் அவங்க அரசனுக்கு எழுதி கொடுத்தாங்க. இங்கே வந்து அப்புறம் ட்ரீட்மெண்ட் பார்த்ததில்ல கருவெளி மாற்றி எனக்கு வச்சு கொடுத்தாங்க. இப்போ வச்சு 4 மாதம் ஆகுது. 4 மாதத்துக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க, நல்லபடியாக கொஞ்சம் நல்லா இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க. முன்னத்துக்கு இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்குது. போக போக பார்வை வரும்னு சொல்லியிருக்காங்க. மருந்து அவங்க கொடுத்த மருந்துங்களாம் ரெகுலராக நாங்கள் சொன்னபடி கண்ணுக்கு மருந்து ஊற்றிட்டு இருக்கிறேங்க. பூபதி ராஜா அவர்கள், ஸ்ரீ ஆதோ மெட்ரிகுலேஷன் பள்ளி, சர்வம் அறக்கட்டளை நாமக்கல், திரு பாரதி அவர்கள் செல்வா சேரிட்டபிள் ட்ரஸ்ட். வேற யார் ஃபோர்த் சேனல் வெள்ளூர், ரஜினிபாலா வாய்மை குரல் மாத இதழ், வாய்மை குரல் யாருங்க? அம்மா அம்மா அதான் சோழசிரமணி அரிமா சங்கம், ஈரோடு சிறகுகள் அறக்கட்டளை, வித்தியாசமாக சிறகுகள் யாரு கூப்பிடுங்க, யாரும் தெரியாது. சிவபிரகாசம், ரொட்டேரியன் சிவபிரகாசம், சத்யநாதன் ஈரோடு சத்ய அரிமா சங்கம், ஸ்ரீ கிருஷ்ணா டிவி,
வித்யாசாகர் சிறுகள் யார் இன்னும் வரல கிளம்பிட்டு தேங்க்யூ சார் தேங்க்யூ. ஜேசி இந்தியா அலுமினி கிளப் மன்றம் 17 நமது அறக்கட்டளையின் கண்காணி விழிப்புணர்வு பரப்புரை புனிதர்வு ஒப்பந்தம் இட்டுள்ளது. அதனை சிறப்பு விருந்திடம் வழங்குமாறு அவர் ஜோன் வைஸ் சேர்மன் பிரவீன்குமார் அண்ட் பார்லிமெண்டரியன் சண்முக சுந்தரம் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். இன்றைய சிறப்பு விருந்தினர் டாக்டர் ஆர் சிவகுமார் IPS அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கிறேன். அனைவருக்கும் மதிய வணக்கம். ஈரோடு மாவட்டத்தில் பல்வேறு காலகட்டங்களில் பணிபுரிந்திருக்கிறேன். ஒரு கால்நடை மருத்துவராக, காவல் கண்காணிப்பாளராக, மதுவிலக்கு அமலாக்கத்துறை கண்காணிப்பாளராக 3 முறை பணிபுரிகின்ற வாய்ப்பு கிடைத்தது. இங்கிருந்து தொடங்கப்படும் திட்டங்கள் எல்லாமே மிகச்சிறப்பான வெற்றியை அடையும் என்ற நம்பிக்கை, அனுபவமும் இருக்கிறது. நம்பிக்கை மட்டுமல்ல, அனுபவமும் இருக்கிறது. அதனால் அரக்கோணத்தில் 100 நாட்களுக்கு முன்பு கண்ணொளி தருவோம் என்ற அறக்கட்டளை ஆரம்பித்தாலும் கூட அது மிகச்சிறப்பாக இங்கே வித்யாசாகர் அவர்களும் உங்களுடைய ஆதரவோடு ஒத்துழைப்போடு செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்வில் பங்கேற்றுக் கொண்டிருக்கின்ற டாக்டர் பி பன்னீர்செல்வம் MS அரசன் ஐ ஹாஸ்பிட்டல் அவர்களே, டாக்டர் கே சகாதேவன் அவர்களே, பால வேலாயுதம் அவர்களே, திருமதி கிருத்திகா சிவகுமார் அவர்களே, திரு சுப்பிரமணியன் டைரக்டர் அவர்களே, வித்யாசாகர் அவர்களே, ஷாஜகான் அவர்களே மற்றும் செல்வா சேரிட்டபிள் அறக்கட்டளை JJ பாரதி அவர்களே, என்னுடைய கல்லூரி தோழர் டாக்டர் வெங்கடேஸ்வரன் அவர்களே மற்றும் இங்குள்ள அனைவரையும் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றேன். கண்தானம் பண்ணுறது நம்ம இன்னைக்கு கண்ணொளி தருவு திட்டத்தினுடைய ஒரு புதுமையானது அல்ல. அதில் புராண காலத்திலேயே கண்ணப்ப நாயர் பண்ணிட்டாரு. இங்கேயும் நிறைய பேர் மிகச்சிறப்பாக ரோட்டரி சங்கம், JC லைன்ஸு எல்லாமே 1000 2000 பண்ணியிருக்காங்க. அப்போ கண்ணொளி தருவம் அறக்கட்டளை வைக்கப்பட்டு இப்படி சிறப்பான விழா அப்படின்னு கேட்டால், ஒரு வீட்டில் குழந்தைக்கு தானே ஃபர்ஸ்ட் பர்த்டே கேக் வெட்டி கொண்டாடுவோம். அதுபோல் கண்ணொளி தருவது ஒரு சின்ன வளரக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன். அது கொஞ்சம் உற்சாகம் அடையணும், உங்களுடைய ஆதரவு நல்லாசிகள் பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் அனுபவம் வாய்ந்த உங்கள்கிட்ட நம்ம இதை நடத்திட்டு இருக்கோம். நான் விருதுநகர் DSP இருக்கும்போது இதே மாதிரி விழா நடந்தபோது கண்தானம் தரேன்னு சொல்லி எழுதி கொடுத்தேன். அப்புறம் திண்டுக்கல் ADSP இருக்கும்போது எழுதி கொடுத்தேன், சேலம் SP இருக்கும்போது எழுதி கொடுத்தோம். பட் நம்ம முடிவு இருக்கும்பொழுது யார் நமக்கு கண்தானம் பண்ண முடிவு எடுப்பவர்கள் நிறையா இருப்பாங்க. ஸோ அதனால் வெறும் உறுப்பினர் சேர்க்கை மட்டும் போகாது, அதை ஆக்சுவலாக இறங்கி செஞ்சு காட்டணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு அதிகமாக இருந்தது. இப்போ இயற்கையாக இறந்து அவர்களிடம் கண்தானத்தை பெறுவதில் பல சிக்கல்கள் இருக்குது. இந்த டைம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நைட்டு படுக்கிறாங்க, காலையில் 8 மணிக்கு வீட்டு வெளியே வரலையே அப்படின்னு எப்போ நமக்கு தெரியாது. சில உறவினர்கள் எதுக்கு இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு கண்ணில் உடம்புல கத்தியை வச்சுக்கிட்டு அப்படின்னு நினைப்பாங்க. சில பேர் ஒரு ஊனத்தோட உடலை புதைக்கக்கூடாது அப்படிங்கிற சென்டிமெண்ட்ஸு இருப்பாங்க. ஸோ இயற்கையாக கண்தானம் பெறுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் நிறைய செஞ்சுருக்காங்க. டாக்டர் சார் கூட சொன்னாங்க, சிவகிரியில் இண்டிவிஜுவலாக 5000 கண்தானம் பண்ணியிருக்கிறாரு. அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இங்கே நாம் பெற்றிருக்கின்ற ஒரு 41 மிக மிக குறைவு தான். ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தணும் அப்படி செய்கிறவங்களுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். போலீஸ் ஆஃபீஸராக நான் பார்த்தது, இப்போ ரோடு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா ஒரு 2 மணி நேரத்தில் அந்த பாடி ஜிஹெச்சுக்கு வந்துடுது. ஏற்கனவே ஒரு வாகனத்தில் அடிபட்டு எலும்புகள் உடைந்து உயிர் இழப்பு ஏற்படுத்துகிற அளவுக்கு போனதான் இறக்குறாங்க. வழக்கு பதிவு பண்ணுறோம், பாடி போஸ்ட்மார்ட்டம் டேபிள் இருக்குது, டாக்டர் இருக்காங்க. அப்புறமும் போஸ்ட்மார்ட்டம்ங்கிற பேரில் அந்த பாடியை நம்ம உடைக்கிறோம். ஸோ அப்படி செய்யும்போது அரசு அந்த கண் விழிகளை மட்டும் எடுத்துக்கலாமே. அவ்வளோ வேலையில் இது பார்த்தீங்கன்னா ஒரு 1% வேலை தான். சில பேர் மது எழுந்திருக்காங்கிறதுக்காக இந்த லிவர் ஸ்பிரீன் எடுத்து நம்ம ஃபார்மிலில் போட்டு அனுப்புகிறோம். அதை செக் பண்ணி பார்த்து தூர எரிஞ்சிடறோம். ஸோ இது எல்லாமே நம்ம உறவினர்களை கேட்டு செய்யறதில்லை. இதெல்லாம் ஆக்டில் இருக்குது. யார் அடிபட்டாலும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும், இதை அனுப்பணுட்டு. கூடவே விபத்தில் இறந்தவர்களுடைய கண்களிலிருந்து அரசு கண்களை விழிப்படங்களை எடுத்துக்கொள்ளலாம். அதற்கு
கட்டாயமாக எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு திட்டங்கள் வந்தால் ரொம்ப ஈஸியாக இன்னும் கண்தானம் நிறைய பேருக்கு கிடைக்கும். இப்போ டாக்டர் ஷாஜகான் கூட சொன்னாங்க, அது இண்டிவிஜுவல் ரைட்ஸ், அது ஒருத்தர் உடம்புலேருந்து எடுக்கிறது. அதுக்கான வழிமுறைகளை ஏற்படுத்தி ஒரு சட்டம் இயற்றினால் எதிர்காலத்தில் இன்னும் நிறைய கண்கள் கிடைக்கும். இளைஞர்கள் கூட இருந்து போய்கிறார்கள். எல்லாரும் நல்லா தான் சொல்றேன், பட் இருந்தாலும் அந்த கண்கள் நிறைய பேருக்கு பயன்படும். ஒரு கண்ணை 3-4 பேருக்கு தரலாம் அப்படிங்கிறது அந்த கண்ணொளி திறவு திட்டத்தினுடைய உச்சபட்ச எண்ணம், கோரிக்கை. அதெல்லாம் நீங்க தமிழக அரசுக்கு உங்களை போன்ற பெரியவர்கள், பெரிய அமைப்பை வைத்திருப்பவர்கள், அரசோடு நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு உடையவர்கள் ஒன்று சேர்ந்து தமிழக இன்னும் நிறைய கிடைக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு மனசுலையுமே கண்தானம் பண்ணாம ஒரு பாடியை புதைக்கிறதா அது தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வந்தால்தான் நமக்கு ஈஸியா இருக்கும். நான் கூட எழுதியிருப்பேன், இறந்து போனவங்க சொர்க்கம் போறதுக்காக திதி கொடுக்குறாங்க, வருஷம் நிறைய பண்றாங்க. இல்லை கண்ணை மட்டும் கொடுத்தா போதும், அவங்க ஆட்டோமேட்டிக்கா சொர்க்கம் போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சின்ன உற்சாகப்படுத்துறதுக்காக ஒரு கவிதை எழுதணும். அது மாதிரி புதியதோடு சடங்கு செய்வோம் இல்லைங்களா, குழி போடுறோம், மாலை போடுறோம், எல்லாம் பண்றோம். அந்த சடங்கோடு கண்ணையும் தானமாக தரணும் அப்படிங்கிற புதியதோடு சடங்கை செய்வோம் அப்படின்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கிட்டு, மிகச்சிறப்பாக ஈரோட்டில் எல்லா பணிகளுமே மக்கள் நலன் சார்ந்த பணிகள் மிகச்சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பாத்மா அதெல்லாம் 2008 டாக்டர் ஆரம்பிச்சாங்க. நான் 2016 தான் எஸ்பியாக வந்தேன். இப்போ ஜே பாரதி தான் நல்லா அறிமுகப்படுத்தி வச்சாரு. அவரும் ஒரு 300க்கும் மேற்பட்ட தனிப்பட்ட முறையில் செல்வா சாப்டர் ட்ரஸ்ட்னு வச்சுட்டு நிறைய பண்ணிருக்கு. இங்கே சந்திக்கின்ற ஒவ்வொரு மக்களும் தனியாகவோ குழுவாகவோ சமுதாய பணிகளை, பொது பணிகளை முழு மனதோடு செய்கிறாங்க. ஈரோடு ஒரு வித்தியாசமான ஊர். வழக்கமாக சொல்லுவாங்க, மனம் கொண்டவர்கள் பொருள் கொண்டதில்லை, பொருள் கொண்டவர்கள் மனம் கொண்டதில்லை. ஆனால் இரண்டே இருக்கின்ற ஒரு ஊராக நான் ஈரோட்டை பார்க்கின்றேன். ஈரோடு எனக்கு 20 வருட காலமாக தொடர்பு. அப்போ நான் ஈரோடு விட்டு போன பிறகு, எஸ்பிஆர் மாறுதலான பிறகு, செப்டம்பர் 16 ஈரோடு தினம். செப்டம்பர் 16 ஈரோடு தான். வணக்கம் ஈரோடுன்னு ஒரு கேசட் வெளியிட்டு நம்ம வெள்ளாளர் கல்லூரியில் வெளியிட்டோம். ஒரு நிறைய பாடல்கள் இருந்தாலும் ஒரு 4-5 லைனை மட்டும் நான் சொல்கிறேன். நம்ம ஊருடைய பெருமை: மஞ்சள் வாசம் மணக்கும், மாட்டு வண்டி ஓடும், மதிப்பும் மரியாதையும் மண்ணோடு கலந்திருக்கும், நேசம் பாசம் இருக்கும், தேசபக்தி தெரிக்கும், நெசவும் உழவும் இந்த தொழிலோடு கலந்திருக்கும், சித்தோடு வெள்ளோடு பேரோடு இன்றிருக்கும், ஈரோடு வந்தாலே நல்ல பேரோடு வாழ வைக்கும், ஈரோடு வந்தாலே நல்ல பேரோடு வாழ வைக்கும் பாடப்பட. அப்போ நிறைய பேர் சொன்னாங்க. இப்போ நம்ம ஊரை இப்போ நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த சிவகுமார் ஈரோடு பெருமையை சொல்றாரு. நம்மள யாருமே சொல்லலையே அப்படின்னு மேடையில் சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், உங்கள் மாவட்டத்தை பற்றி அடுத்த மாவட்டத்துக்காக எழுதினாதான் அது பெருமை, அதனால் நான் எழுதினாதான் சரியா இருக்கும் என்று சொல்லி நிறைய நிகழ்ச்சிகளுக்கு அரசியலாகட்டும் ஆன்மீகமாகட்டும் நிறைய பிள்ளையார் சொல்லி ஈரோடு தான் அணிவரை செலுத்தியிருக்கிறது. ஒரு வித்தியாசமான ஊர். உழைக்கும் மக்கள், பிறகு உதவி செய்யும் எண்ணம் கொண்ட மக்கள், ஆறு மலை என்று மண்வளமும் மனவளமும் மிக அருமையாக பெற்ற இந்த மக்கள் உங்களோடு இந்த நாளில் கலந்து கொண்டதற்கும் நீங்கள் இந்த கல்வி நிறுவன அறக்கட்டளைக்கு செய்து கொண்ட உதவியை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்றும். இப்போ வித்தியாசம் என்ன பண்ணாருன்னா, கந்தானந்தலையும் அவங்களுக்கு தான் நம்ம ஹெல்ப் பண்ணுவேன் பூவோ ஃபேமிலிக்குன்னு சொல்லிட்டு இந்த ஆர்ப்பாவில் அந்த இறந்த பாடியை எரிக்கிறதுக்கான ஒரு செலவை ஏற்றுக்கொண்டார். அது பிறகு சில பேர் தவறாக சொன்னாங்க. அதை மக்கள் இயற்கையாகவே கண்தானம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தை விட்டுட்டு நீங்கள் அதுக்கு ஏதோ ஒரு தூண்டுதல் போடுறீங்களே அப்படின்ட்டு. அறத்தை அப்படி இருக்கட்டும். ஸ்கூலுக்கு முதல்ல போகிற குழந்தைக்கு சாக்லேட் கொடுப்போம், 2வது வருஷம் கொடுப்போம், தேர்டில் அந்த குழந்தைய ஆட்டோமேட்டிக்காக ஸ்கூலுக்கு போயிடும். அதனால் ஒரு திட்டத்தை ஆரம்பிக்கும் போது ஒரு கவர்ச்சிகரமாக இந்த ஒரு இலவசம் அதுலேயும் ஒரு புண்ணியம் இருக்குது. கண்தானம் கொடுத்துட்டு போகிறது மட்டும் இல்லாமல் இறந்தவர்களை சிறப்பாக நம்ம கிரிமேஷன் பண்ணுறதுக்கான உதவி செய்கிறோம். இப்போ மார்க்கெட்டுகள், ரோட்டரி எல்லாமே அதற்கான உபகரணங்கள் எல்லாம் வச்சுருக்கீங்க. நீங்கள் கூட கண்தான பண்ணுறவங்களுக்கு ஒரு குறைந்த விலையிலோ அல்லது முழு சலுகை விலையிலோ நீங்கள் பண்ணால் இன்னும் இந்த கண்தானதாரங்களுடைய எண்ணங்கள் நிறைய பேருக்கு ஊக்குவிக்கும். சில பேர் மறுத்துட்டாங்க, கண்தானதார உங்களுக்கு நாங்கள் காசு தரோம் அப்படின்னு சொல்கிறவங்க இருந்தாங்க. பட் ஏழை மக்களும் இருக்கிறாங்க இல்லைங்களா. ஸோ அதனால் அந்த அதற்காக தான் இப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஃபியூச்சரில் கட்டாய கண்தான திட்டத்தை ஒரு அரசு கொண்டு வர வேண்டும். அதை நீங்கள்லாம் பாடுபட்டு செய்து தர வேண்டும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி, இன்னொரு சிறப்பு, ஒரு 150 வருஷமா தமிழ்நாடு காவல்துறை சிறப்பாக இயங்கி வருகிறது. இந்த ஆண்டு தான் செப்டம்பர் 6 தமிழ்நாடு காவலர் நாள் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ அந்த நாளில் காவல்துறையில் சேர்ந்த நாள் உங்களோட அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வது
இந்த இரட்டைப்பு மகிழ்ச்சி அடைகின்றேன். அசமா ஒரு அதுலேயே ஒரு பாட்டு எழுதுனேன், 55 செகண்ட் தான், கேட்டு பாருங்க. கண்தானம் மற்றும் கார்னியல் மாற்று அறுவை சிகிச்சை பற்றி விளக்க அரசன் கண் மருத்துவ நிர்வாக இயக்குனர் டாக்டர் பி பன்னீர்செல்வம் அவர்களே வாழ்த்துறை வழங்குமாறு அப்படிங்கிறார். கீனோட் ஸ்பீக்கர் அழைக்கிறது. இந்த கண்ணாடி தருவோம் அறக்கட்டளையின் தலைவர் திரு டாக்டர் சிவகுமார் அவர்களே, ரோட்டரி சென்ட்ரல் சார்ட்டர் பிரசிடென்ட் டாக்டர் E.K. சகாதர் அவர்களே, மற்றும் குழுவிற்கும் ரோட்டரி ஜேசி கண்ணாடி தருவோம் அறக்கட்டளை உறுப்பினர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு விழா வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான நாள். ஏன்னா கண்ணொழுதி இருவார விழிப்புணர்வோட எங்கள் கண் வங்கி ஆரம்பித்து 25 வருடங்கள் ஆகிறது. 2/9/2001 நாங்கள் ஆரம்பித்தோம். ஆனால் இந்த ஆரம்பித்ததை வித்தியாசமாக எதுக்காக ஆரம்பித்தோம், முதல்ல இலவச கண் சிகிச்சை முகாம் நிறைய லைன்ஸ் ரோட்டரியோட பண்ணோம். அந்த சமயத்தில் ஒரு நண்பர், லைன்ஸ் நண்பர், பரமத்தி வேலூர்லேருந்து மிஸ்டர் ராமலிங்கம், சார் இதெல்லாம் கண் இந்த மாதிரி கேம்ப்லாம் நடத்துகிறீங்க, ஆனால் கண் எடுக்கிறதுக்கு யாருமே இல்லை. என்னென்னா அந்த ராமலிங்க ஃபேமிலி அந்த பரமத்தி வேலூரில் அவங்களா நிறைய கண்களை எடுக்கிறாங்க. ஆனால் எடுத்து ரிசீவ் பண்ணி யார்கிட்ட கொடுக்கறதுன்னு தெரியாமல் அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க. எனக்கு வித்தியாசமாக இருந்துச்சு. கண்ணு கிடைக்காம நிறைய இடத்த தவிச்சுட்டு இருக்கோம், இந்த மாதிரி ஒருத்தர் செஞ்சுட்டு இருக்காரு, அவருக்கே நாம் ஹெல்ப் பண்ணக்கூடாது. அப்புறம் கண் வங்கி ஆரம்பிக்கிற மாதிரி ஐடியாவில் அப்போ நான் எங்களோட மருத்துவமனை ரொம்ப சின்னது இருந்தாலும் நீங்கள் கண் எப்போ எடுத்தாலும் எங்ககிட்ட கொடுத்துருங்க, நாங்கள் அதை பார்த்துக்கிறோம்னு சொல்லி நான் அரவிந்த் கண் மருத்துவமனை மற்ற நிறுவனங்களோட சேர்ந்து இந்த கண்ணை கொண்டு போய் கொடுக்க ஆரம்பித்தோம். அவரோட ஆர்வம் மற்ற இந்த ஈரோட்டு மக்களோட ஒரு இன்வால்மெண்ட் இதை பார்த்தோன்னே ஏன் நம்ம ஆரம்பிக்க கூடாதுன்னா 2001 ஆரம்பித்து இப்போ 25 வருடங்கள் தாண்டி வந்துட்டோம். இன்னைக்கு இவ்வளோ பேர் இது பண்ணி 100 நாளில் ஒரு 41 கண் எடுக்கிறதுனா அதில் எவ்வளவு சிரமம் இருக்குன்னு தெரியும். இந்த 25 வருஷத்தில் நாங்கள் கலெக்ட் பண்ண கண் 17,000. இதுவரைக்கும் கண் மாற்று அறுவை செஞ்சது 1080. இது பெருமைக்குரிய விஷயம் இல்லை. இன்னொரு விஷயம் தான் முக்கியமான விஷயம். இன்னைக்கு 60 பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க. 60 பேர் கண்ணு கிடைக்காம, ஏன்னா எல்லா கண்ணையும் எல்லாருக்கும் அப்படியே பொருத்த முடியாது. நிறைய இது பண்ணி அந்த கம்பேட்டபிலிட்டின்னு சொல்லுவோம், அந்த இது பண்ணாதான் முடியும். ஸோ இவ்வளோ பேர் வெயிட்டிங்கில் இருக்கிற ஒரு முக்கியமான தருணத்தில் இவ்வளோ பேர் கூடி வந்து நீங்கள்லாம் வந்து ஆர்வமாக இருக்க, எங்களோட தொழில் அது கண் மாற்று அறுவை சிகிச்சை. எனக்கு வந்து ரொட்டீன் ஒர்க். பட் உங்கள் வேலைகளெல்லாம் விட்டுட்டு இதுக்காக இன்வால்வ் பண்ணி வித்யாசாகர் மாதிரி, சிவகுமார் மாதிரி, ரோட்டரி ஜேசி எல்லாம் நீங்கள்லாம் செஞ்சால்தான் எங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இந்த 60 பேர் வெயிட்டிங்கில் இருக்கக்கூடாதுங்கிறது எங்கள் லட்சியம். இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. பொதுவாக ஈரோட்டில் நான் பார்த்தது இந்த கண் இழப்பிற்கு காரணம் கருவழி மட்டும், கார்னியா மட்டும் அப்படிங்கிறது மெயினாக அக்ரிகல்ச்சரல் லேண்டு. கண்ணில் ஏதோ தூசியோ ஏதோ பட்டு ஃபங்கல் அல்சர் ஃபார்ம் ஆகி அந்த இம்மீடியட்டாக அல்சருக்கு நாங்கள் ட்ரீட் பண்ணுறது கண் மாற்று அறுவை சிகிச்சை தான் மெயின் காரணம். அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட்ஸ், ஏதாவது ஒரு இன்ஜுரி சின்ன குழந்தைங்களை மெயினாக பண்ணால் கண்ணே போயிடுது. அப்போ கண் மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சாதான் முடியும். இதுக்கு தான் நம்மளோட தேவைகள். இப்போ இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கீங்க. ஏஜ் பார் கிடையாது. சில இன்ஃபெக்ஷன், சில டிசீசஸ் இதை மாத்திரம் தான் நாங்கள் எலிமினேட் பண்ணோம், மற்ற எல்லாரையும் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இப்போ சயின்ஸ் ஹஸ் டெவலப் ஸோ மச். வெறும் கருவழியை மட்டும் மாற்றுறது, கருவழியவே ஒரே கருவழியை 2 பேருக்கு பொருத்தலாம். வெவ்வேறு விதமாகவும் நிறைய டெக்னிக் வச்சு நாங்கள் யூஸ் பண்ணோம். நீங்கள் கொடுக்குற கண்
வேஸ்ட் ஆகாது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு நீங்கள் எல்லாரும் ஒத்துழைக்கணும். உங்களோட இவ்வளவு ஒத்துழைப்பு எனக்கு மிக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அரசன் கண் வங்கி, அரசன் கண் மருத்துவ ஒத்துழைப்பும் உங்களோட இதுக்கு ரொம்ப நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். இவங்க எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. அண்ட் வாழ்த்துறை வழங்க ரோட்டரி கிளப் ஆஃப் ஈரோடு சார்ட்டர் பிரசிடென்ட் டாக்டர் E.K. சகாதேவன் சார் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். கண்ணொளி தருவோம் அறக்கட்டளையின் இந்த அற்புதமான நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்ச்சியை இன்று தலைமை தாங்கி சிறப்பு விருந்தினராக இருந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கும் மதிப்புக்குரிய IPS டாக்டர் R. சிவகுமார் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பாக தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்த அரசன் ஐ ஹாஸ்பிட்டலினுடைய சேர்மன் டாக்டர் V. பன்னீர்செல்வம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் பாஸ்ட் நேஷனல் பிரசிடென்ட் JCI S. பாலவேலாயுதம் அவர்களே, மேனேஜிங் ட்ரஸ்டி அறம் சேரிட்டி ட்ரஸ்ட் கிருத்திகா சிவகுமார் அவர்களே, மற்றும் இந்த அற்புதமான அறக்கட்டளையை நிறுவி அதை இவ்வளவு தூரம் டெவலப் செய்திருக்கும் நம்மளுடைய பிரசிடென்ட் R. வித்யாசாகர் அவர்களே, கஸ்தூரி ராமன் அவர்களே, செக்ரட்டரி அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே இங்கே நம்மளுடைய சிறப்பு விருந்தினரை பற்றி அறிமுகப்படுத்திய JC பிரதாப் அவர்களே, திருமதி ரம்யா அவர்களே, ஷாஜகான் அவர்களே, இனியா அவர்களே, மற்றும் இங்கே திரளாக வந்திருக்கும் ரோட்டரி நண்பர்களே, என்னுடைய சங்கத்தை சார்ந்த ரோட்டரி பிரசிடென்ட் சிவபிரகாசம் அவர்களே, அவருடன் வந்திருக்கும் ரோட்டரி நண்பர்களே, JC நண்பர்களே, மற்ற அறக்கட்டளையிலிருந்து இங்கு வந்து கலந்து கொண்டிருக்கும் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த திட்டம் ரொம்ப சிறந்த திட்டம். நம்ம திருப்பி ஏற்கனவே எத்தனையோ பேர் செய்துட்டு இருந்தாலும் நம்ம தொடர்ந்து சில விஷயங்களை இன்னும் நிறைய பேர் வேணும். நம்ம இது அவேர்னஸ் பத்தல. டாக்டர் சொன்ன மாதிரி நமக்கு நீட் இன்னும் இருந்துகிட்டே இருக்குது. அந்த அவேர்னஸ்க்காக இன்னும் நிறைய பேர் இதில் இன்வால்வ் ஆகி இன்னும் நம்ம நிறையா செய்ய வேண்டியிருக்கு. அதனால் இந்த கண்ணொளி தருவோம் அறக்கட்டளை அவங்க வெறும் ஜஸ்ட் கண் தானத்தை மட்டும் ஊக்குவிக்காமல் அதை கொடுக்குற அந்த ஃபேமிலியை ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. அது இன்வால்வ் ஆகி அதை டெடிக்கேட்டடாக அந்த காரியத்தில் ஈடுபட்டிருக்கிற அந்த வாலண்டியர்ஸை ஹானர் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி பல நன்கொடை கொடுத்து சப்போர்ட் பண்ணுற கம்பெனிஸை ஹானர் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பல விஷயங்களில் ஈடுபடுறாங்க. இந்த உடல்களை தகனம் செய்கிறது யாருக்கெல்லாம் வசதி இல்லையோ, கண் தானம் செய்யும்போது யாருக்கெல்லாம் வசதி இல்லையோ அவர்களுக்கு தகனம் செய்யறதுக்கும் தயாராக இருக்காங்க. அப்போது அது நிறைய பேருக்கு சொல்லும்போது, நம்ம ஆத்மாவில் அறக்கட்டளையில் சொல்லும்போது கிரிமட்டோரியத்தில் சிலர் வசதியான இருக்கிறவங்களாம், ஏன் நாங்களே எங்கள் உடம்பை என்னுடைய அப்பாவோட உடம்பை நான் தகனம் பண்ணிக்கிறேன், ஆனால் இந்த பணத்தை நாங்கள் கொடுக்குறோம், டொனேட் பண்ணுறோம்னு அவங்க இந்த அறக்கட்டளைக்கு டொனேட் பண்ண வராங்க. ஸோ அதனால் இது போன்ற செயல்கள் இன்னும் சிறப்பாக செய்யணும். நிறைய பேர் இந்த அறக்கட்டளையை முதல்ல உறுப்பினர்களாக சேரணும். இந்த கண்ணொளி தருவோம் அறக்கட்டளையில் நிறைய பேர் வாலண்டியர்ஸ் வரணும். எல்லாரும் இந்த முயற்சியில் டெய்லியும் நம்ம அங்கங்கே தெரிஞ்ச இடத்துல நம்ம இதை விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். இதில் நம்ம இன்னும் இன்வால்வ்டாக செய்யணும். அதனால் தெரிஞ்சவங்களை எல்லாத்தையும் நம்ம இந்த அறக்கட்டளையை சேர்த்துறதுக்கு பாடுபடணும். ஏன்னா சிவகுமார் அவர்கள் அவர் பேரில் எப்படி நம்ம அவருடைய பயோடேட்டா படிக்கும்போது சொன்னாங்களோ, பேரில் அவருக்கு அந்த நெற்றிக்கண் அப்படிங்கிற அந்த தொலைநோக்கு பார்வை. ஏன்னா கண் இருந்தும் தொலைநோக்கு பார்வை இல்லாதவங்க தான் குருடர்கள் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதனால் தொலைநோக்கு பார்வை, தொலைநோக்கு சிந்தனையோடு நம்ம செயல்படணும். அதாவது நாளைக்கு என்ன வேணும் மற்றவர்களுக்கு அப்படிங்கிறது. அதனால் அந்த ஒரு திட்டத்தை நம்ம கையில் எடுத்து செய்கிற ஒரு தொலைநோக்கு பார்வையோடு சிவகுமார் அவர்கள் இது செஞ்சிட்ருக்காங்க. அந்த அவர்களுக்கு அறக்கட்டளையில் இருக்கிற வித்யாசாகருக்கும் சரி, கஸ்தூரி ராமனுக்கும் சரி, ஷாஜகானுக்கும் எல்லாத்துக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணிகிட்ருக்காரு. நாமளும் அதுபோல் நம்ம எல்லோரும் இணைந்து இன்னும் சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம ஈரோட்டில் பல அறக்கட்டளைகள் இருக்குது. ஒவ்வொரு அறக்கட்டளையின் மூலமாகவும் நாம் இன்றைக்கி பார்ட்னர்ஷிப் எப்போ நம்ம தனிப்பட்டு ஒரு அறக்கட்டளை வச்சுருக்கலாம். ஆனால் அந்த அறக்கட்டளை பலரோடு சேர்ந்து செய்யும்போது, உதாரணத்துக்கு ரோட்டரி போலியோ உலகத்திலிருந்து அழிச்சது. அது ரோட்டரி மட்டும் அழிக்கல, அதில் வேர்ல்டு நம்ம பல ஆர்கனைசேஷன்ஸு, தட் இஸ் சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல், யூனிசெஃப், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், பில்கேட்ஸு, இது போன்ற பல அரசாங்கம் எல்லாரும் இணைஞ்சங்க எடுத்து அதை உலகத்திலிருந்து நம்ம இன்றைக்கி அழிக்கிற தருவாயில் இருக்கோம். அந்த மாதிரி ஒரு திட்டத்தை செய்யும்போது எல்லா மற்ற ஆர்கனைசேஷனும் ஒன்றா சேர்ந்தோம்னா அது மாபெரும் திட்டமாக உருவாகும்.
இன்றைக்கி ஆரம்பித்த இந்த ஈரோட்டில் ஆரம்பிச்சிருக்கிற இந்த திட்டம் இது வந்து நம்ம ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா இந்தியா முழுசுமே இது வந்து எதிரொலிக்க வேண்டும், எல்லா பக்கமும் இருக்க வேண்டும், எல்லா ஊர்கள்லையும் எல்லா இடங்கள்லையும் இந்த மாதிரி வந்து ஒரு மோட்டிவேஷன் செய்ய வேண்டும். அந்த மாதிரி நம்ம பார்ட்னர்ஷிப் செய்யும்போது இது நல்லாயிருக்கும். அதனால் இன்றைக்கி இந்த ஜேசிஐ நிறுவனத்தை சேர்ந்த நண்பர்கள், ரோட்டரி நண்பர்கள், நம்மளுடைய செல்வ அறக்கட்டளையிலிருந்து வந்திருக்க பாரதி, இது போன்ற பல அறக்கட்டளையிலிருந்து வந்திருக்காங்க. அவங்கள எல்லாரும் வந்து நம்ம இணைஞ்சு செய்யும்போது, லயன்ஸு இவங்கெல்லாம் சேர்ந்து செய்யும்போது இன்னும் சிறப்பாக வரும். ஆகவே இந்த அறக்கட்டளையை தொடங்கி இவ்வளோ சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் இந்த கண்ணொளி தருவோம் அறக்கட்டளை மேலும் மேலும் வளர வேண்டும். இன்னும் பல கண்களை தானமாக பெற்று பலருக்கு கண்ணொளி தர வேண்டும், பலருக்கு அந்த வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்று கூறி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் வித்யாசாகர் அவர்களுக்கும், கஸ்தூரிராமன் அவர்களுக்கும், ஷாஜகான் அவர்களுக்கும் மற்றும் அவருடன் பணிபுரியும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்து, குறிப்பாக இந்த நம்மளுடைய ஐபிஎஸ் டாக்டர் சிவகுமார் அவர்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட பாராட்டை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். வாழ்த்துறை வழங்க ஜேசிஐ இந்தியாவின் பாஸ்ட் நேஷனல் பிரசிடென்ட் பிபிபி பாலவலன் சார் அவர்கள். இந்த விழாவின் தலைவர் திரு ஷாஜகான் அவர்களே, இந்த கூட்டத்தின் சிறப்பு விருந்தினர் ஐபிஎஸ் டாக்டர், சோஷியல் ஒர்க்கர், இன்றைக்கி புதுசாக தெரிஞ்சுட்டு வரப்பட்ட ஒரு கவிஞர் டாக்டர் ஆர் சிவகுமார் அவர்களே, மற்றும் அரசன் கண் மருத்துவமனையின் செயலாளர் டாக்டர் வி பன்னீர்செல்வம் அவர்களே, மற்றும் இங்கே வந்திருக்க மரம் அறக்கட்டளையின் சார்ந்த கிருத்திகா சிவகுமார், டாக்டர் சகாதேவன், ரோட்டரி பிரசிடென்ட் மற்றும் இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் முதல் மாலை வணக்கங்களை மத்திய வணக்கங்களை உரித்தாக்கிக்கிறேன். ஒரு பழமொழி உண்டு, விதைத்தவன் உறங்கி விடலாம், ஆனால் விதைகள் உறங்குவதில்லை. சிவகுமார் சார் வந்து ஏதோ ஒரு இடத்துல இந்த கண்ணொளி தர வேண்டும் என்ற ஒரு விதையை இங்கு பெரியார் மாவட்டத்தில், முன்னாள் இன்றைக்கு ஈரோடு மாவட்டம், ஈரோட்டில் ஒரு விதையை ஊன்றிவிட்டு சென்று விட்டார். ஆனால் அந்த விதைகள் இன்று திரு வித்யாசாகர், ஷாஜகான் மற்றும் கஸ்தூரிராமன், ரம்யா போன்றவர்கள் நாங்கள் உறங்க மாட்டோம் என்று ஆரம்பித்து இன்னைக்கு ஒரு 100 நாட்களில் 41 கந்தானங்களை பெற்றுள்ளார் என்றால் இது ஒரு அற்புதமான விஷயம். இவர்களை பற்றி பாராட்டுவதற்கு முன்னால் ஒரு சிறிய கதையை மட்டும், நிகழ்வை மட்டும் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு 24 வயது மதிக்கத்தக்க ஒரு பையன், அவங்க அப்பா ஒரு 65 வயசு, கொச்சின்லேருந்து கிளம்பி ட்ரெயினில் வந்துட்டு இருக்காங்க. ட்ரெயினில் வந்துட்டு இருக்கும் பொழுது அந்த பையன் ரொம்ப எக்ஸைட்டடாக சத்தமாக பேசிட்டு வரான். ட்ரெயினில் உட்காந்து ஏற்ற மாதிரி உட்காந்துருக்கிற ஒரு இளம் கப்பிள்ஸ், யங் கப்பிள்ஸ், கல்யாணமானவங்க 2 பேர் ஏற்ற மாதிரி உட்காந்துட்டு வராங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அந்த பையன் பேசுகிற விதமும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறது. அந்த பையன் என்னங்கிறான்னா, பார்த்தோன்னே என்னங்கிறான், அப்பா இது பாருமா, இதுதான் மரமா அப்படின்னு கேட்குறான். திடீர்னு கொஞ்ச நேரம் கழிச்சு என்னங்கிறான், மரத்தில் இருக்கும் மலைகள்லாம் பச்சை கலரில் இருக்குதா, இதுதான் பச்சை நிறமானு கேட்குறான். இதுதான் உயர்ந்த கட்டடங்களா அப்படின்னு ரொம்ப வித்தியாசமான தொழில வந்து ரொம்ப சத்தமாக பேசிட்டு வரான். இந்த இளம் தம்பதியருக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கு. கொஞ்ச நேரம் பார்த்துட்டா நான் சத்தம் அதிகமாக இருக்கவே எதிர்த்தாப்புல உட்காந்து ஓய்வன் கொஞ்சம் மனநிலை சரியில்லாதவன் போல இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டு அந்த இளம் தம்பதியர் என்னங்கிறாருன்னா, அந்த அவங்க அப்பா பார்த்து, எனக்கு நீங்கள் பையனை கூட்டிகிட்டு போய் ஒரு டாக்டர்கிட்ட காமிக்கலாமல்ல அப்படிங்கிறார். உடனே அவங்க அப்பா சொல்கிறாரு, ஆமாங்க டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு தான் வந்துட்டு இருக்காரு. மறுபடியும் கேட்குறாரு, ஓ இவர் நினச்சிட்டாரு, இந்த இளம் தம்பதியர்கள் நினைத்து கொண்டார்கள் டாக்டர்கிட்ட காமிச்சிடும் பிரயோஜனம் விளையாட்டுறது அப்படின்னு நினச்சிட்டு கடவுளை வேண்டிக் கொள்ளுங்கன்றார். அந்த அப்பா சொல்கிறாரு, இல்லை இல்லை நான் 3 கடவுளையும் வேண்டிக்கிட்டேன், சிவன், பிரம்மா, விஷ்ணு 3 பேர்த்தையும் வேண்டிக்கிட்டேன், வேண்டிட்டு தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, அப்பவும் பயன் கிடைக்கவில்லையா அப்படின்னு கேட்குறாரு அந்த இளம் தம்பதியர்கள். அவங்க அப்பா சொல்கிறாரு, இல்லை இல்லை பயன் கிடைத்து விட்டது அப்படிங்கிறார். இவருக்கு ஒன்றுமே புரியல. அப்புறமே உங்கள் பையன் இப்படி பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்கறது அவங்க அப்பா விளக்குறாரு. இது நாள் வரைக்கும்
எனது மகனுக்கு கண் தெரியாமல் இருந்தது. இப்ப கொச்சின்ல ஒரு டாக்டர்கிட்ட ஆபரேஷன் பண்ணிட்டு அவன் கண்ணொளி பெற்று முதலில் அவன் இந்த உலகத்தை பார்த்து இந்த ரயிலில் பயணம் செய்து கொண்டிருக்கிறான். ஆகவேதான் அவனுக்கு ஒவ்வொன்றும் வித்தியாசமாக தெரிகிறது. நான் டாக்டரை பார்த்துட்டு வந்தேன், அவர் எனக்கு ஒரு கடவுள். இரண்டாவது கடவுள் யாருன்னா, இந்த கண்ணை கொடுத்தாட்ட பார்த்தீங்களா என் பையனுக்கு, அவங்க இரண்டாவது கடவுள். மூன்றாவது கடவுள் யாருன்னா, இந்த டாக்டருக்கும் இந்த பையனுக்கு கண்ணை கொடுத்தவங்களுக்கும் நடுவில் ஒருத்தர் வந்து எனக்கு தெரிஞ்ச நண்பர், நடுவில் ஒருத்தர் இறந்து விட்டார், அவர்கிட்ட வாங்கி இந்த டாக்டரை கோஆர்டினேட் பண்ணி என் பையனுக்கு இன்னைக்கு கண்ணொளி வந்திருக்குதுன்னா இவர் மூன்றாவது கடவுள். இந்த மூன்று கடவுளும் இன்னைக்கு வரம் தந்து நான் எனது பையன் இன்னைக்கு இந்த உலகத்தை பார்த்து கொண்டு அற்புதமாக வந்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னார். சொல்றாரு அந்த அப்பா. இதுல என்ன நான் சொல்ல வர கருத்துக்கள் என்ன என்று சொன்னால், மாதா பிதா குரு தெய்வம் சாதாரண மனிதர்களுக்கு, ஆனால் ஒருவன் இந்த உலகை பார்க்க முடியாதவர்களுக்கு யார் தெய்வமாக தெரிகிறார்கள் என்று சொன்னால், கண்ணொளி கொடுத்த ஒரு டொனேட் பண்ண ஒரு டோனார் வந்து தெய்வமா தெரிகிறார். இன்னைக்கு டொனேட் பண்ண ஒருத்தர் வந்து அவங்க அப்பா வந்து இந்த முன்னாடி வந்து ஒரு சர்டிபிகேட் வாங்கிட்டு போனாரு. அதை தானம் பெற்றவர்கள், ஒரு கண்ணொளி பெற்றவர்களுக்கு வந்து அவங்க கடவுளா தெரிகிறாங்க அவங்க வீட்டுல. இரண்டாவது, அது ஆபரேஷன் செய்த டாக்டருக்கு ஒரு தெய்வமா தெரிகிறாங்க. மூன்றாவது, இது போன்ற சங்கங்கள் ஒரு நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷனாக இருந்து கண்ணொளி தர்மம் என்ற இயக்கம் மூலமாக இருந்து இதை நடுவில் மீடியேட் பண்ணி பெற்று தோழர்களும் அவர்கள் வீட்டில் தெய்வமாக தெரிகிறார்கள். இன்னைக்கு கண்ணொளி தர்மம் அறக்கட்டளை ஆரம்பித்து 40 டொனேஷன் எடுத்து, நான் ஷாஜகான்ட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், 65 பேர்களுக்கு கண்ணொளி பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னார். இந்த 65 பேர் வீட்டிலும் இந்த மூவரும் தெய்வங்களாக இடம்பெற்று அவர்கள் வாழ்க்கையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்படி ஒரு அற்புதமான பணியை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை மனமாற பாராட்ட வேண்டும். இதற்கு வித்திட்ட அனைவருக்கும், இதற்கு சப்போர்ட் செஞ்சு இன்னைக்கு இங்க வந்திருக்கவங்க அனைவருக்கும் பாராட்டுக்கள். விவேகானந்தர் சொன்னார், 100 இளைஞர்களை கொடுங்கள், இந்தியாவை மாற்றி காட்டுகிறேன் என்று சொன்னார். இன்னைக்கு இந்த இடத்துல 100 பேர் உட்கார்ந்துருக்கோம். அரசன் கண் மருத்துவமனை மருத்துவர் சொல்லும் பொழுது, பன்னீர்செல்வம் சார் சொல்லும் பொழுது இன்னைக்கு 65 ஷார்ட்ஃபால் இருக்குதுனாரு. இங்க அமர்ந்திருக்கும் 100 பேர்களும் முயற்சி செய்தால் ஈரோட்டில் கண் பார்வையற்ற ஒரு மாவட்டமாக ஈரோட்டை மாற்ற முடியும். அப்படி ஒரு உறுதிமொழியை இங்கிருப்பவர்கள் அனைவரும் எடுத்துக்கொண்டால் இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்ட நோக்கம் நிறைவேறும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுவதற்கு முன் இதற்கு வித்திட்ட டாக்டர் சிவகுமார் அவர்களுக்கு ஒரு சிறிய பொன்னாடையை போற்றி டாக்டர் சகாதேவன் சார் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். ஒரு ஹானர் பண்றதுக்காக ப்ளீஸ் கான்ஃபரன்ஸ். இன்னைக்கு வந்து ஒரு 17,000 கண்களை தானமாக பெற்றதுக்கு ஒரு உரையாக இருந்த டாக்டர் வி பன்னீர்செல்வம் அவர்களுக்கு டாக்டர் சிவகுமார் சார் ஒரு பொன்னாடையை போட்டு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக கஸ்தூரிராம் செயலர். தேங்க்யூ சார். இவங்களுக்கெல்லாம் எதுக்கு ஒரு பாராட்டு செய்து இங்கே பொன்னாடை போத்திடுவோம் என்று சொன்னால், இவர்கள் செய்த சேவையை பாராட்டுவது ஒரு பக்கம் இருந்தாலும் இங்கு அமர்ந்திருக்கும் ஒரு 100 பேர்ல யாராவது ஒருவர் நானும் ஒரு நாளைக்கு இப்படி ஒரு அங்கீகாரத்தை பெற வேண்டும் என்று நீங்கள் நினைத்து விட்டார் இந்த கூட்டத்துக்கு இன்னும் மெருகு சேர்க்கும், இந்த கண்ணொளி திட்டம் இன்னும் சிறப்பு பெறும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி இடம்பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
தேங்க்யூ சார். அண்ட் வாழ்த்துறை வழங்க அறம் சேரிட்டி ட்ரஸ்டின் மேனேஜிங் ட்ரஸ்டி திருமதி கிருத்திகா சிவகுமார் அவர்கள். அனைவருக்கும் எனது இனிய மதிய வணக்கங்கள். காலையிலிருந்து இந்த ஈவெண்ட் இவ்வளோ சிறப்பாக இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணி நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அண்ணா சொன்ன மாதிரி இந்த 3 தெய்வங்கள் இல்லாமல் இல்லை அப்படிங்கிறத நான் இன்னொரு வாட்டி ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஈரோட்டில் இன்னைக்கு எத்தனையோ அறக்கட்டளைகள் இருக்கு. புதுசா ஒரு மாசத்துக்கு ஒரு அறக்கட்டளை வந்துட்டு தான் இருக்கு. ஆனாலும் மக்களுக்கான தேவை இன்னும் அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அண்ணா சொன்ன மாதிரி, சார் சொன்ன மாதிரி இத்தனை அறக்கட்டளை இத்தனை ஆர்கனைசேஷன்ஸும் சேர்ந்து ஒன்னா குழுமி ஒரு சேவையை செய்யறாங்க அப்படின்னா கண்டிப்பா 50% இருக்கிறது 100% நம்மளால சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இன்னைக்கு சார் சிவகுமார் சார் பேசும்போது சொன்னாரு, நான் நாமக்கல்ல இருந்து வரேன், ஈரோடோட பெருமையை பத்தி நான் சொல்லாம யாரும் சொல்லுவாங்க அப்படின்னு. நானும் நாமக்கல் பொண்ணுதான் சார். நாமக்கல்ல இருந்து வந்த என்னைய இங்க இவ்வளவு சிறப்பாக வாழ வைக்கிற இந்த ஈரோடு மக்களுடைய குணாதிசயமே அப்படிதான். இரண்டு குணமும் அந்த பாசமும் நேசமும் எனக்கு இருந்தா மட்டும் பத்தாது, என்னை சுத்தி இருக்க மக்களுக்கும் எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த குணாதிசயம் கண்டிப்பா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இருக்குங்க சார். இன்னொரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா இன்க்ளூசிவிட்டியை பத்தி நான் பேசியே ஆகணும். இந்த இன்விடேஷன்ல இவ்வளோ பேரில் இருந்தாலும் கூட ஒரு விமனுக்கும் ஒரு அந்த அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு விமனையும் இன்க்ளூசிவா இதுக்குள்ள கொண்டு வந்து இவ்வளவு சிறப்பா இதை ஆர்கனைஸ் பண்ற இவங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் ஒரு பெரிய அப்ரிசியேஷன் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு மாற்றம் எங்கேயோ ஒரு ஆரம்பிக்குது அப்படின்னா அந்த மாற்றத்துக்கு கண்டிப்பா அந்த மனசு வேணும். அந்த மனசு இவங்களுக்கு எல்லாத்துக்குமே பெரிய அளவில் இருக்கு. அதுக்கு நம்ம எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணும் பொழுது சின்ன விஷயம் பெரிய விஷயம் ஆகும். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்கும்போது 25,000 to 30,000 ஆபரேஷன்ஸ் ஒரு வருஷம் இந்தியாவில் நடக்குது. ஆனாலும் 1 லட்சம் கண்ணு இன்னும் தேவைப்படுது அப்படின்னு அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. இவ்வளோ எஜுகேட்டடா இருக்கும், நம்ம முதல்ல கொடுத்துருக்குறோமா அப்படின்னு கேட்டா இல்லை. ஏன் கொடுக்கல அப்படின்னா அந்த அவேர்னஸ் எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ் ஆகுதே அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் ரொம்ப சிந்திக்க வச்சது என்னைய. நேற்று ஒரு கேதரிங்ல நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸ்ல எல்லாத்துக்கிட்டையும் கேட்கும்போது இதுல எத்தனை பேர் கண்தானம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா ஒருத்தர் கூட இல்லை. ஆச்சரியமா இருந்தது. ஏன் கொடுக்கல, நான் கொடுத்துருக்கேன்னு கேட்டா நானே கொடுத்தது இல்லை. அப்பதான் நான் சரி ஓகே இந்த ஈவெண்ட்டுக்கு போறோம், கண்டிப்பா இன்னைக்கு நான் அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவா ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வரணும், என்னோட கண்ணை நான் இன்னைக்கு தானம் கொடுக்குறேன் அப்படின்னு நான் முதல்ல உறுதி மொழி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் அந்த அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணும் பொழுதுதான் அது முழுமையா அவங்களால ஏத்துக்க முடியும் அப்படிங்கறத நான் உணர்ந்து இன்னைக்கு நான் சொல்றேன் சார், இன்னைக்கு நான் ரைட்டிங் இட் ஆஃப் that I will just contribute mine. அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே இந்த அவேர்னஸை ஸ்ப்ரெட் பண்ணி இந்த இனிஷியேட்டிவை எடுத்துட்டு போகும்போது தான் இந்த 65 அப்படிங்கிறது 65,000 இருந்தாலும் அவ்வளவு சுலபமாக நம்ம எல்லா விஷயத்தையுமே செய்ய முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை எல்லாத்துக்குமே வரும். ஸோ இந்த மொமெண்ட்ல இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எனக்கு கொடுத்து இந்த அவேர்னஸை எனக்கு கொடுத்ததுக்கு நான் முதல்ல உங்களுக்கு எல்லாத்துக்குமே நன்றி சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, ma'am. The chair recognizes JCI India Zone 17 Zone President JFSR Kaushik, and privilege to the President Rotary Road Central. அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைந்தது போல் இனி வரும் எல்லா நாட்களும் இனிய நாளாக அமைய இறைவனை பிரார்த்தனை செய்கின்றேன். நமது சிறப்பு விருந்தினர் உள்ளிட்ட இங்கு பல அமைப்புகளில் அமர்ந்திருக்கும் சான்றோர் பெருமக்கள் அனைவரையும் வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். அதைத் தொடர்ந்து JCI, ரோட்டரி, நம்ம லைன்ஸ் மற்றும் பல இயக்கங்களில் பத்திரிகை நண்பர்கள், ஊடகங்கள் எல்லாரும் வந்ததுக்கு அவங்களையும் வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கிறேன். காலம் கருதி சுருக்கமாக இதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அன்பு நண்பர்களே, நமது சிறப்பு விருந்தினர் கூறியது போல வணக்கம் ஈரோடு அப்படி என்று கூறினார். அதில்
பல பாட்டுகள் சொன்னார். நம்ம விவசாயத்தை பற்றி அற்புதமாக பச்சை கம்பளம் விரித்தது போல் நெல் வயல்கள் சூழ்ந்திருக்க இஞ்சியும் மஞ்சளும் கொஞ்சி விளையாட எண்ணெயும் தோல் தொழிலும் எழில் சேர்க்க வண்ண வண்ண ஆடைகள் உயர்வு சேர்க்கும் இந்த ஈரோடைகள் ஓடும் ஈரோடு மாநகரில் நீரோடைக்கும் பாறைக்கும் இடைவிடாது நடக்கும் போராட்டத்தில் நீரோடை வெற்றி பெறுவது தன் பலத்தினால் அல்ல, கடுமையான முயற்சியினால்தான் என்று அற்புதமாக எடுத்துக்கொண்ட நமது கண்ணழிதொருவோம் அறக்கட்டளையின் தலைவர் டாக்டர் சிவகுமார் அவர்கள் நிறுவிய இந்த கண்ணழிதொருவோம் அறக்கட்டளை கடுமையான முயற்சி எடுத்துதான் நமது இந்த அமைப்பினுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் நண்பர்கள் எல்லோரும் இதை கடுமையாக இன்று 100 நாட்களில் 40 கண்களை எடுத்து, இது 40 கண், ஒரு கண் டாக்டர் அரசன் டாக்டர் கூறியது போல ஒரு கண் 2 நபர்களுக்கு பொருத்தலாம் என்று கூறியது நம் நினைவில் இருக்கும். 40 கண்ணுமே 80 பேர்த்துக்கு உபயோகப்படும். 40 ஜோடி கண் எடுத்திருக்கிறோம், 160 பேருக்கு இது பயன்படும் என்று இந்த இடத்தில் எல்லோரிடம் நினைவில் கூறி, நீங்கள் அத்துணை பேரும் இன்னும் நபர் வந்திருக்கிறவங்க எல்லாமே 10 பேருக்கு எடுத்து சொல்லும் போது நிறைய கண்கள் அடுத்த மீட்டிங் நாம் நடத்தும் போது அற்புதமாக 4000 கண்ணோடு இந்த மீட்டிங் நடத்த வேண்டும் என்று உங்களிடம் இதை இன்று கோரிக்கையாக வைத்துள்ளேன். அன்பு நண்பர்களே, இந்த 40 கண் அப்படி என்பது நம்ம 2005ஆம் ஆண்டு நம்ம ஈரோடு மாநகரில் நம்ம ரோட்டரி ஆத்மா இருக்கிற வளாகத்துல நம்மளுடைய இடுகாடு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அந்த 2005ஆம் ஆண்டில் ஆரம்பித்த ஆத்மா நிறுவனம் 2008ஆம் ஆண்டு நமது ஃபவுண்டர் சேர்மன் டாக்டர் EK சகாதேவன், முன்னாள் ஆளுநர், லோட்டஸ் ஹாஸ்பிட்டல் சேர்மன் அவர்கள் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் 46,000 கண்களை உடல்களை இன்று வரை நாம் தகனம் செய்துள்ளோம். அதில் முக்கியமாக கிராமப்புற சேவை திட்டம் என்று ஒன்று நிறுவி அது 3 ஆண்டு காலமாக செயல்பட்டு 1600 உடல்களை கிராமப்புறம் வளர்ச்சி பெற வேண்டும், கிராமப்புற மக்கள் பயன்பெற வேண்டும் என்ற உயர் நோக்கத்தில் 1600 உடல்களை தகனம் செய்வது மட்டும் இல்லாமல் 2010ஆம் ஆண்டு நமது இன்றைய அனைத்து வணிகர் சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் ரோட்டேரியன் VK ராஜமாணிக்கம் அவர்கள் தலைவராக ரோட்டரி ஈரோடு சென்றில் இருக்கும்போது இந்த கண்தான இயக்கத்தை ஆரம்பித்தோம். அப்பவும் நம்மளது அரசன் ஹாஸ்பிட்டலுடைய டாக்டர் பன்னீர்செல்வம் சார் தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி 182 கண்களை எடுத்து, அதுக்கப்புறம் இந்த கொரோனா காலத்துக்கு அப்புறம் அது தொய்வாகிவிட்டது. மீண்டும் நமது வித்யாசாகர் என்னை உற்சாகப்படுத்தி மேலும் என்னை இந்த பணியில் அமர்த்தி செய்து இப்பொழுது ரோட்டரி ஆத்மா மூலியமாக மட்டுமே இந்த 40 கண்களில் 18 கண்களை நாங்கள் கண்களை தானமாக கொடுக்க நாங்கள் வழி செய்து அற்புதமாக அவர்களுக்கு அர்ப்பணித்துள்ளோம் என்பதை மிக பெருமையாக உங்களிடம் சொல்கிறேன். ஆக மொத்தம் இதுவரையில் நாங்கள் 200 கண்களை இந்த ரோட்டரி சென்ட்ரல் எடுத்திருக்கிறது. 200 ஜோடி கண்களை அப்பொழுதெல்லாம் டாக்டர் அப்போ நாங்கள் 182 கண் எடுக்கும்போது அந்த கண்ணே ஃபுல்லாக எடுப்பாங்க. நான் கண் கூட பார்த்துருக்கேன். நம்மளுடைய பாஸ் பர்சன் தண்டமானி அவங்க அம்மா தான் முதல் கண் எடுக்க எங்களுக்கு உறுதுணையாக இருந்தாங்க. அவங்களுக்கு இந்த இடத்துல நன்றி பாராட்டுகின்றேன். இப்பொழுது நாங்கள் 18 கண்களை எடுத்து நம்ம ஆத்மா மூலியமா இருக்க நம்ம 1:58 என்ன நைட்டு இரவு பாராமல் நைட்டு 1:58 நம்ம ராஜ்மாணிக் அவர்கள் என்ன ஒரு நாள் ஒரு தொடர்பு கொண்டார். இந்த மாதிரி கண்தான் ஒன்று பண்ணணும், இறந்துட்டாங்க அப்படின்ட்டு. உடனே நான் வித்யாசாகர் கூப்பிட்டு அப்படின்னு, ஆனால் ஒரு மெசேஜ் போடுங்க அப்படின்னாரு. நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன். அந்த கண் தூக்கத்துல என்னால் டைப் பண்ண கூட முடியல. தயவுசெய்து இனிமேல் ஏதாவது ஒரு மெசேஜ் யாரை கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு அவங்க ஃபோன் நம்பரோட போட்டிங்கன்னா எங்களுக்கு சௌகரியமா இருக்கும். தூக்கத்தில் கூட ஃபார்வர்ட் பண்ணிடலாம். அன்னைக்கு டாக்டர்கிட்ட போய் சொன்னேன், இந்த மாதிரி டாக்டர் 2 மணிக்கு சொன்ன ஒரு 1/2 hour எடுத்து கொடுத்துருங்க, ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் அப்படின்னு. டாக்டர் சொன்னாரு, நமக்கு 6 மணி நேரம் டைம் இருக்கு, ஒரு 4 மணி நேரம் இருக்கிற மாதிரி நீங்கள் அந்த 1 மணிலிருந்து 4 மணி வரைக்கும் கேப் விட்டுக்குங்க அப்படின்னு சொன்னாரு. இப்போ நாங்கள் அதையும் கொஞ்சம் மனசில் வச்சுட்டு இருக்கோம். நீங்கள் நண்பர்களே, நீங்கள் அது 4 மணி நேரம் கேப் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கங்க. அந்த டயத்துக்கு 1/2 hour தான் டாக்டர் அற்புதமாக நம்ம அந்த கண்களை எடுத்து கொடுத்துட்றாங்க. மகிழ்ச்சி. இது உங்களிடம் பதிவு செஞ்சதுக்கு நீங்கள் இத்தனை பேரும் இவ்வளோ நேரம் ஒதுக்கீடு செய்து இவ்வளவு மரியாதையாக இங்கே விழாவுக்கு வந்துடுங்க அத்தனை பேரையும் மீண்டும் ஒரு முறை நன்றி பாராட்டுகிறேன். அடுத்தபடியாக நமது லோட்டஸ் ஹாஸ்பிட்டல் சேர்மன், ரோட்டரி கிளப் ஆஃப் ஈரோடு சென்ட்ரல் சாப்டர் பிரசிடென்ட்
டாக்டர் E.K. சகாதேவன் அவர்கள் ஒரு திட்டத்தை உங்கள் முன் நமது ஈரோடு மாவட்டத்திற்கு ஒரு நல்லது சேர்க்க வேண்டும் என்பதற்காக அறிமுகப்படுத்தி இருக்கிறார். அந்த திட்டத்தின் பெயர் அறிவின் ஆணை. அது எப்படி அப்படின்னா, அந்த திட்டம் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு தாய் தந்தை இல்லாதோர், சிங்கிள் பேரண்ட், தந்தை இல்லாதோர் தாய் இல்லாதோர், அது மட்டும் அல்லாமல் வெரி புவர் ஃபேமிலி, அதாவது அந்த வசதியே ரொம்ப கம்மியாக இருக்கிற குழந்தைங்களுக்கு வருகிற தீபாவளிக்கு முன்னாடி 2 சீருடை வழங்க வேண்டும் என்று நான் ஒரு கோரிக்கை, நானும் நம்ம செக்ரட்டரி, எங்களுடைய இந்த திட்டத்தினுடைய சேர்மன் பாலசுப்ரமணியம், ரிட்டையர்ட் பிடிஓ அவர்கள் எல்லாம் சேர்ந்து கோரிக்கை விடுத்தோம். செய்ய முடியுமா அப்படின்று நாங்களே திகைச்சு போய் சொல்லும்போது அதெல்லாம் செஞ்சிடலாம் அப்படின்னு எங்களுக்கு உற்சாகப்படுத்தி அதை அறிமுகப்படுத்துமாறு அவர் டாக்டர் E.K. சகாதேவன் அவர்களை கேட்டுக்கொள்கின்றோம். அந்த 5000 மாணவர்களுக்கும் 10,000 சீருடை வழங்கும் திட்டம் நேரப்போட்டு 75 to 80 லட்சம் ரூபா வருங்குது. இது வந்து நம்ம எல்லாமே அதாவது லோக்கலில் துணி வாங்கினா கம்மியாக இருக்கும், ரொம்ப யூஸ் பண்ண மாட்டாங்க. நாங்கள் ஒரு ட்ரெஸ் கொடுக்கலான்னு தான் பிளான் பண்ணோம். அரசு 1ஆவதுலேருந்து 8வது வரைக்கும் இலவச சீருடை வழங்கிடுது. 9வது 10வது குழந்தைகள் கொடுக்கறதில்ல, 11வது 12வது குழந்தைகள் கொடுக்கறதில்ல. இது எங்களுக்கே தெரியாது. இப்போ இதை போய் ஆராய்ச்சி பண்ணும்போது CEO கேட்டால் அவங்கள ரொம்ப அற்புதமாக எங்களுக்கு இது பரவாயில்ல, அருமையான திட்டமாக இருக்கு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அவர் ரொம்ப சப்போர்ட் பண்ணி அவரே எல்லா குழந்தைங்களுடைய பெயர், அவங்களுடைய சைஸு எல்லாம் அந்த ஸ்கூலுக்கு ஆர்டர் போட்டு எங்களுக்கு 105 பக்கம் ஒரு சார்ட் கொடுத்துருக்காரு. இன்னும் கொஞ்சம் கொடுக்க வேண்டியது இருக்கு. அப்புறம் மறுபடியும் கலெக்டர் நாங்கள் பார்த்தோம், நாங்கள் டாக்டர்ஸ் எல்லாம் நம்ம நண்பர்கள் எல்லாரும் பார்க்கும்போது கலெக்டர் ரொம்ப அற்புதமான திட்டமாக இருக்கு, தாராளமாக செய்யுங்கன்னு. அப்புறம் டாக்டர் சொல்லிட்டாரு, நீ கொடுத்த தீபாவளிக்குள்ள கொடுக்கணும், அப்போதான் அந்த பசங்களுக்கு பயன்படும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கு கடுமையான முயற்சி பண்ணி என்னுடைய நண்பர்கள் எல்லாம் ஒரு 15 பேர் இந்த திட்டத்திற்காக அலைந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர்களையும் திட்டத்தில் பாராட்டி இதை வெளியிடுமாறு, நமது சிறப்பு விருந்தினர் முன்னிலையில் வெளியிடுமாறு நமது பட்டய தலைவர் டாக்டர் E.K. சகாதேவன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். மீண்டும் நம்மளுடைய முன்னாள் இங்கே இருக்கும் முன்னாள் அமர்ந்திருக்கும் முன்னோடிகள் அனைவரும் இந்த திட்டத்தை வலியுறுத்தி எல்லோரும் இதற்கு ஒரு ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு இந்த நேரத்தில் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு சீருடைக்கு 700 ரூபாய் அப்படிங்கிற விதத்தில் நீங்கள் எவ்வளோ வேணாலும், எத்தனை சீருடைக்கு வேணாலும் நீங்கள் பணம் கொடுக்கலாம். எல்லா ஆர்கனைசேஷனும் இணையலாம். பெரிய அளவில் இணையும் போது அவங்களுடைய பெயர்கள் அந்த சீருடையில் நம்ம லேபிளில் பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ அதை பற்றி முழு விவரங்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். வணக்கம். இந்த திட்டத்தின் மூல காரணம், இந்த அரசு பள்ளியில் படிக்கும் இந்த தாய் தந்தை இல்லாத ஒரே ஒரு ட்ரஸ்ட்டை வச்சிருக்காங்க. CEO கேட்டுட்டு எல்லா ஸ்கூலும் CEO சொன்னாரு, அந்த குழந்தை ஈவினிங் போயிட்டு அந்த துணியை அவங்களே துவைச்சிட்டு காலையில மறுபடியும் போட்டு வர்றாங்க. அது போல அந்த தாய் தந்தை இல்லாத வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்களும் அந்த குழந்தைகளும் ஒரே ட்ரெஸ் போட்டுருக்கு. CEO இன்ஸ்பெக்ஷன் போனப்போ பார்த்துருக்காங்க, அழுக்கு இருந்திருக்கு, அதை மாத்திரமா கிழிஞ்சிருக்குன்னா சார் அதை துவைச்சு மறுபடியும் தைச்சு தான் நாளைக்கு போட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் அவங்க CEO நேரடியா எங்ககிட்ட சொன்னதன் விளைவு தான் நான் டாக்டர்கிட்ட பட்டய தலைவருக்கு சொன்னோம். அவர் உடனே எல்லாத்துக்கும் 2 ட்ரெஸ்ஸா கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி இந்த திட்டத்தை ஆரம்பிச்சிருக்காரு. அதனால எல்லாருமே மனம் இதுக்கு சப்போர்ட் பண்ணி, இது ஒரு தானங்கள் வஸ்திரம் தானே, அதனால எல்லாரும் புண்ணிய நிறைய இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, எல்லாத்துக்கும் கம்யூனிகேட் பண்ணுங்க, எல்லாருக்கும் அன்போடு கேட்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த யூனிஃபார்ம் ஒரு பொண்ணுகிட்ட போய் அளவெடுக்கிறதுக்காக ஒரு ட்ரெஸ் கொண்டாந்து கொடுமா அப்படின்னு கேட்குறத நம்ம பாலசுப்ரமணியம் ஒரு ரிட்டையர்ட் பிடிஓ ஆனால் நீ அவர் அளவெடுக்க போகும்போது அந்த குழந்தை அந்த ட்ரெஸ் கொடுக்கறதுக்கு ரொம்ப தயங்கிச்சு. அப்புறம் நாங்கள் அந்த டீச்சர்கிட்ட சொல்லி, என்னம்மா காரணம், ஏன் ட்ரெஸ் கொடுக்க மாட்டேங்கிறேன், உங்களுக்கு ஒரு ட்ரெஸ் கொடுக்கறது தான், நாங்கள் அளவு எடுக்கிறதுக்காக தான் துணி கேட்குறேன் அப்படின்னு அந்த டீச்சர்கிட்ட போய் அந்த குழந்தை சொல்லுது, என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு துணி தானுங்க, நான் டெய்லி அதை துவைச்சு போட்டுட்டு வந்துடுறேன், அதனால எனக்கு அளவு ட்ரெஸ் கொடுக்கறது என்னால் முடியாது அப்படின்னு சொன்னதை கூடவே இருந்தார் அவர். அது தெரிஞ்சுட்டு டாக்டர்கிட்டலாம் அப்படி சொல்லும்போது, சரி உடனே நாங்கள் என்னன்னா ஒரு ட்ரெஸ் கொடுத்தா போதும், எனக்கு இவ்வளோ பட்ஜெட் கொடுக்க முடியுமான்னு தெரில, துணி தைக்க முடியுமான்னு தெரியலன்ட்டு ஒரு பிளான் பண்ணோம். 15 நாளாக அந்த துணி ஸ்டிச் பண்ணுறவரை ஒருத்தரை செலக்ட் பண்ணி ஒரு வாரத்துக்குள்ள இந்த 10,000 யூனிஃபார்மையும் தைச்சு கொடுக்குறன்னு ஒரு நல்ல உள்ளம் அவர் நம்ம ரோட்டரியில் இணைஞ்சிருக்காரு. அவர் தைச்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அதை பாலன் சிறப்பாக சொன்னது. டாக்டர் நம்ம உடனே 2 ட்ரெஸ்ஸாக கொடுப்போம், ஒரு ட்ரெஸ் கொடுத்தா அவங்களால பத்தாது, 2 ஆடைகள் கொடுப்போம் என்று உறுதியளித்துள்ளார்.
அவருக்கும் என்னுடைய இந்த நேரத்தில் நன்றி தெரிவிக்கிறேன். இந்த திட்டம் இந்த வருடம் முறாக செயல்படுத்தலாம் என்று நான் நினைக்கின்றேன். நன்றி, வணக்கம். சார், அனைவருக்கும் வணக்கம். சக்தி ரோட்டரி தலைவர் நான் கந்தவையில் இருக்கிற கோகு பேசுகிறேன். எங்கள் ஊரில் நாங்கள் மென்மையானத்தில் நாங்கள் நாளையிலேருந்து இதை தொடங்க போகிறோம். கண்வழி துருவம் அறக்கட்டளை மூலமாக அவர் இந்த கண்தானம் பண்ணுறது நாங்கள் தொடங்கி வைக்க போகிறோம். இது தொடங்கி வைக்கிறதுல நான் ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். என்ன காரணம்னா 2003 எங்கள் தாத்தா 93 வயசு இருக்கும்போது முதல்ல அவர் தான் கண் கொடுத்தாரு. 2014 எங்கள் அப்பா இறந்த போது அவர் கண் கொடுத்தாரு. 3வது மறுபடியும் என்னையை நோக்கி மறுபடியும் இந்த 2000 இப்போ வருதுங்க. இப்போ நான் கண் கொடுக்குறேன். 2வது இந்த அறக்கட்டளை தொடங்கி வைக்கிறதுல எங்கள் ஊரில் ஆரம்பிக்கிறது, சத்தியமங்கலத்தில் ஆரம்பிக்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. சத்தியமங்கலம் ரோட்டரி சங்கம் இந்த நாளையிலேருந்து இந்த திட்டத்தை துவங்கி வைக்கிறதுல நாங்கள் பெருமை கொள்கிறோம். எல்லாரும் அந்த நிகழ்வுக்கு நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக வரணும் சார். நன்றி. கண்தானம் செய்வோம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் நானும் எஸ்பி சாரும் பேசிகிட்டு இருந்தோம். அப்போ இது எந்த மாதிரி கொண்டு போகலாம் அப்படிங்கிட்டு எங்கிட்ட சொன்னாங்க. அப்புறம் சார் அரக்கோணத்தில் ஸ்டார்ட் பண்ணார். அதுக்கப்புறம் நம்ம ஈரோட்டில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கப்போ தான் என்கிட்ட சொன்னார். ஸோ நான் மித்த சங்கங்கள்லாம் கண்தானம் ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம அதுலேருந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பண்ணுவோம். இது ஏழை எளிய மக்களுக்கும் பயன்பெறணும். நமக்கு கண்தானம் உங்களுக்கு தரவங்களுக்கு அவங்களுக்கும் நம்ம ஒரு சின்ன ஹானர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இது நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம இப்போ 100 நாளில் நம்ம 41 கண் ஜோடி தானமும் நம்ம பெற்றிருக்கோம். அந்த 41 பேரில் 37 பேர்த்துக்கு இந்த உடல் தகனத்திற்கான அந்த செலவுகளை நம்ம ரோட்டரி ஆத்மா சங்கமம் அந்த மாதிரி இதுக்கு நம்ம ட்ரஸ்ட்லேருந்து நம்ம பே பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா கண்தானம் பண்ணுற ஃபேமிலிக்கு நாங்கள் எங்கள் ட்ரஸ்ட்டு சார்பாக ஹானர் பண்ணணுங்கிற ஒரு நோக்கத்தில் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஆரம்ப காலத்தில் அவங்களே ஃப்ரீயாக கண்தானம் கொடுக்குறப்ப நீங்கள் எதுக்கு உங்களுக்கு அமௌண்ட் பேர் பண்ணுறீங்க அப்படின்னு சில எதிர்ப்புகள் இவங்களுக்கு வந்துச்சு. நாங்கள் அதை சொன்ன ஒரே ரீசன் என்னென்னா, ஏழை எளிய மக்களுக்கு உங்களுக்கு இறப்ப டயத்தில் இந்த பணத்துக்கு அவங்க ரொம்ப பெருமைப்படுற சுச்சுவேஷன் வந்துச்சு. அதை நான் போய் நேரில் ஃபேஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் ஆரம்பித்தோம். இது முழுக்க ஏழை எளிய மக்களுக்கு மிகவும் பயன்படுது. ஸோ இதை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி 101 நாள் நாங்கள் ஆயிடுச்சு. நாங்கள் ஒரு தமிழ்நாடு அரசுக்கு ஒரு சின்ன நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறது என்னென்னா, நம்ம இயற்கையாக இறந்தவங்க கண் தானம் ஈஸியாக நம்மளால் அவங்களோட உறவினர்கள்ட்ட நம்ம போய் பேசி தானமாக பெற முடியுது. அதே நம்ம ரோடு ஆக்சிடெண்ட்டில் மதிப்பூர் ஐயா சிவகுமார் ஐயா சொன்ன மாதிரி நம்ம ரோடு ஆக்சிடெண்ட்டில் இறந்தவங்களுடைய கண்களை தானமாக பெறறதுக்கு நம்ம எல்லா ஆர்கனைசேஷனும் ஒன்று சேர்ந்து நம்ம ஒரு கோரிக்கை மனுவாக வைக்க போகிறோம். அந்த கோரிக்கை மனு சாணத்தை இப்போ படிப்பாங்க. ஜேசி பிரதாப் அவர்கள் அது படிப்பார். இந்த மனுவுடைய சாராம்சம் விரைவில் நம்மளுடைய சட்டமன்றத்திலும் மற்றும் இந்திய பாராளுமன்றத்திலும் அது ஒலிக்க போகுது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம அனைத்து சங்கங்களும் அதுக்கு ஆதரவு அளித்து இந்த சட்டத்தை நிறைவேற்ற ஒத்துழைப்பு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். கண்வழி துருவம் அறக்கட்டளையின் மூலமாக ஒரு சிறிய கோரிக்கை தமிழக அரசுக்கு. மதிப்பிற்குரிய ஐயா வணக்கம். உடல் உறுப்பு தானம் செய்வதில் தமிழ்நாடு மிகச் சிறப்பான இடத்தில் உள்ளது. உடல் உறுப்பு தானம் செய்பவரின் உடலுக்கு அரசு மரியாதை தமிழ்நாடு அரசு அளித்து வருவது பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. உடல் உறுப்பு தானம் செய்வதை அரசு ஊக்குவித்து வருவதற்கு சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். இறந்தவர் உடலிலிருந்து கண்தானம் பெறுவது நடந்து வந்தாலும் உறவினர்களின் சம்மதமும் ஒத்துழைப்பும் சரியான நேரத்தில் கண்விழி படலத்தை எடுப்பதும் இந்த தானத்தை மட்டுப்படுத்துகிறது. இந்த நிலையில் சாலை விபத்துகளில் அடிபட்டு இறப்பவர்களின் உடல்கள் காவல்துறையால் கைப்பற்றப்பட்டு இறந்த ஓரிரு மணி நேரத்தில் அரசு மருத்துவமனையின் பிண பரிசோதனை அறைக்கு வந்துவிடுகிறது. வழக்கு பதிவு செய்யப்பட்டு பிண பரிசோதனை நடத்தப்படுகிறது. இதில் தேவைப்படும் போது கல்லீரல், மண்ணீரல் போன்ற உறுப்புகள் ரசாயன பரிசோதனைக்காக எடுக்கப்படுகிறது. இவை அனைத்தும் சட்டப்பூர்வமாக நடைபெறுகிறது. ஏற்கனவே உடல் அடிபட்டு இறந்து பிண பரிசோதனை அறையில் வைக்கப்பட்டு மீண்டும் வழக்கு விசாரணைக்காக உடலை உடைத்து பிண பரிசோதனை செய்ய வேண்டியுள்ளது. இத்தருணத்தில் 2 கண்களில் அங்குள்ள அரசு மருத்துவர்கள் ஒரு சிறு கீறல் மட்டும் செய்து விழிப்படலங்களை அரசு தாமாகவே எடுத்துக்கொள்ள வேண்டும். அத்தகைய விழிப்படலங்களை அரசு கண் வங்கிகளில் சேகரித்து
பார்வை குறைபாடு உள்ளவர்களுக்கு இலவசமாக அறுவை சிகிச்சை செய்து பொருத்தலாம். இதனால் கண் பார்வை குறைபாடு கொண்ட ஆயிரக்கணக்கானோர் பயன்பெறுவார்கள். விபத்தில் அடிபட்டு இறந்தவர்களின் உடலில் இருந்து அரசாங்கமே தானாக அல்லது வலிய கண் விழி படலங்களை எடுத்துக்கொள்ளும் வண்ணம் ஒரு சட்டம் இயற்ற வேண்டும் என்று தாழ்மையுடன் வேண்டுகிறோம். இறுதியாய் செல்லும் முன்பே இருப்பதில் சிலரை கொடுத்து செல்வோம். கடலிலேயே கலக்கும் முன்பே காய்ந்த நிலங்களை கொஞ்சம் நனைத்து செல்வோம். கண்ணொளி தருவோம் அறக்கட்டளை. நன்றி. நன்றியுடைய செயலர் டி கஸ்தூரிராமன் அவர்கள். வணக்கம் ஈரோடு. ஸோ ஈரோடில் ஆரம்பித்த இன்னொரு விஷயமும் செயலிழக்காது. அதுக்கு காரணம் திராவிடமே இங்கே தான் ஆரம்பித்தது. ஸோ அவருடைய டோக்கன் எடுத்துக்கிட்டு இந்த கண்ணொளி திட்டத்தோடைய முயற்சிகள் இன்னும் மேல்வள சிறக்கணும். அதுக்கு இது உறுதுணையாக அந்த எல்லா அறக்கட்டளையும் ஒரு நன்றி தெரிவித்துக்கிறேன். இந்த கண்ணொளி ஆரம்பித்த உடனே நம்ம ரோட்டரி டீம்கிட்ட பேசும்போது அவங்க எஸ்பிபி பேப்பர் மில் கிட்ட அதை பற்றி கன்வே பண்ணோடனே எஸ்பிபி மில்காரங்க 35 lakhs உண்டான ஒரு கிரிமினேஷன் மொபைல் பிராண்ட் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதை இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் தான் வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் போகும்போது பாருங்கள். ஸோ அதில் கிரிமினேஷன் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்கும் இலவசமாக பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ் சார், ரோட்டரி டீம் எல்லாத்துக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னும் செய்யணும். ஸோ இதுக்கு இன்னும் ஃபண்டு இன்னும் ஃப்ரீயாகவே வந்ததுன்னா இன்னும் பெட்டராக பண்ணலாம், ஃபாஸ்ட்டாக பண்ணலாம். மேபி ஜீரோ இன்சைட்டுங்கிற பீப்புளை நம்ம கொண்டு வரதுக்கு உண்டான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ தேங்க்ஸ் டு ஆல். ஸோ மீடியா நண்பர்கள் சரி, அப்புறம் நம்ம சீஃப் கெஸ்ட் மிஸ்டர் சிவகுமார் சார், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய இனிஷியேட்டிவ் அடுத்தது உண்டான தலைமுறைகளுக்கு ஒரு இன்ஸ்பைராக இருக்கும். ஸோ சகாதேவன் சார், ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். ஸோ இன்னும் உங்களோட சப்போர்ட் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் எங்களுடைய ட்ரஸ்ட்டுக்கு. ஸோ தேங்க்ஸ் டு அரசன் டீம் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். ஸோ நான் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் கிருத்திகா மேடம், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். தேங்க்யூ.